வாங்கக்கா, என்னக்கா வேணும் உங்களுக்கு? வரேம்மா. இந்த ஆள் வேற 200 தான் கொடுத்துருக்கான். என்ன பண்றது தெரியல. இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஏதாவது வாங்க முடியுதா? ஒன்றும் வாங்க முடியல. ஏதாவது என்னைக்காவது வந்துட்டு ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 50 ரூபாவது சேமிச்சு வைக்கணும். நானும் வரும்போதெல்லாம் ஒரு 10 ரூபாவது சேமிக்கலான்னு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஒன்றும் நம்மளால பண்ணவே முடியல. இந்த பொண்ணு வேற பார்த்துக்கிட்டே நிற்குது, என்ன பண்ண போது தெரியல. என்னக்கா நான் கூப்பிட்றேன், எதுவுமே பேசாமல் யோசிச்சுட்டே நிற்கிறீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த வரேன். ஏம்மா, பால், நாய்க்கு பெடிகிரி, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, தோசை மாவு கொடுங்க. அப்பா எல்லாம் சொல்லியாச்சு. வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு 10 ரூபா 5 ரூபா ஏதாவது மிச்சம் பண்ணி சேமிச்சு வைக்கணும். பிள்ளைங்களுக்கு வர எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல. நாளைக்கு ஏதாவது பிள்ளைங்க அப்புறம் கேட்கல, அதுங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். சரி பார்க்கலாம், எவ்வளோ பில் வருதுன்னு வர தெரியல, பார்ப்போம். அக்கா நீங்கள் சொன்னதெல்லாம் வண்டியில் ஏற்றியாச்சுக்கா. அக்கா வேறு எதுவும் வேணுமாங்க்கா? யோசிச்சு சொல்லுங்கக்கா. ஐயோ இல்லைம்மா, போதும் போதும். பில்லு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். அக்கா பில்லு வந்து 210 ரூபா ஆச்சுங்கக்கா. 210? ஐயோ, நம்ம ஒரு கணக்கு போட்டா அது ஒரு கணக்கு நடக்குதே. கடவுளே, என்னதான் பண்ணுவோன்னு தெரியலையே. என்ன நம்ம பொழப்பு வர வர இவ்வளோ நார பொழப்பா போய்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு 5-10 வந்து நம்ம எடுத்து வச்சு சேமிக்கலாம்னு பார்த்தா நம்ம 10 ரூபா ஏற்கனவே தண்ட செலவு தான் இப்போ ஆயிருக்கு. என்னதான் பண்றது? வீட்டுக்கு போய் அந்த மனுஷங்கிட்ட கேட்டோம்னா என்ன செலவு எதுக்கு செலவு நம்மளை போட்டு பாடா படுத்துவோம். என்னதான் பண்றதோ தெரியல. ஏங்க்கா இவ்வளோ வருத்தப்படுறீங்க? நீங்கள் எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? பரவாயில்ல, கொடுத்துட்டு மிச்சத்தை போய் வீட்டில் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கெலாம் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், போயிட்டு வாங்க. சரிக்கா, எனக்கு உள்ளார வேலை இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மிச்சம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வாங்க. சரி நீங்க போங்கம்மா, போய் உங்க பொழப்பையாவது பாருங்க. என் பொழப்பு தான் எப்படி இருக்கு, நீங்க போய் பாருங்க, போங்க. என்னடா எனக்கு வந்த சோதனை. இப்பெல்லாம் 200 ரூபா 500 ரூபாய்க்குலாம் மதிப்பே இல்லாம போயிடுச்சாட்டுக்குது. 100 ரூபா எடுத்து வந்தாலும் டக்குன்னு காணா போயிடுது, 500 ரூபா எடுத்து வந்தாலும் டக்குன்னு காணா போயிடுது. என்னதான் அப்புறம் 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தாலும் பேக் நம்ப மாட்டேங்குது. என்ன பண்றதுனே தெரியலையே. நாம ஒரு கணக்கு போட்டு 5-10 மிச்சம் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு தான் எக்ஸ்ட்ரா செலவாகுது. இதுல வேற நம்மளுக்கு பிடிச்சது எங்க வாங்க முடியும்? அன்றாட செலவே நம்ம வாங்க முடியல. என்னதான் பண்றது? வீட்டுக்கு போய் இந்த பாதி மனுஷன்கிட்ட சொல்லணும், நீ எந்த முறையில 200 ரூபா கொடுத்தீங்க, அதில் 1 ரூபா கூட மிச்சம் கூட அவளே எனக்கு இது 10 ரூபா வந்து கடன் தான் வந்திருக்குன்னு போய் வீட்டில் போய் சொல்லணும். ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கிட்டு போனோன்னு முதல்ல போய் அவர்கிட்ட போய் காட்டணும். விற்கிற விலைவாசி பாருங்க என்னென்னு அப்படின்னு சொல்லணும். இந்த மனுஷன்கிட்ட போய் சொல்லணும், நான் இனிமேல் பியூட்டி பார்லர் போய் எனக்கு செலவு பண்ணுற மாதிரி எனக்கு பிடிச்ச துணியை வாங்கி நான் போட்டுக்கிற மாதிரியா அவர் நினச்சிட்டு இருக்காரு. நான் என்ன செலவு பண்ணுறேன், நீ என்ன செலவு பண்ணுற, என்ன செலவு பண்ணுறேன்னு என்னை கேட்டு கொள்வார். என்ன பண்ணுறது? அவரோட கஷ்டம் அவருக்கு, பாவம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. என்ன பண்ணுறது? விற்கிற விலைவாசியில என் கஷ்டமும் எனக்கு. நடுத்தர மக்களோட வாழ்க்கையே இப்படி தானே போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? எல்லாம் விதி.